இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடியது, அதாவது யோகமும் முழுமையும் அப்படிங்கிற சூட்சமத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்ப்போம். பொதுவாகவே யோகம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா முழுமை, திருப்தி அப்படின்னு அர்த்தம். நம்ம இந்த யோக கலையுடைய நோக்கம் என்ன அப்படின்னா உடலில் திருப்தி, அதாவது உடல் ஆரோக்கியத்தில் திருப்தி. எந்த ஒரு வலி வேதனை இல்லாமல் உடல் காய கல்ப நிலையில் வசீகரத்தன்மையோடு உடல் முழுமையாக இருக்கிறது. இதுதான் சரீர முக்தின்னு சொல்றது. சரீரம் முழுமை, உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கணும், அழகாகவும் இருக்கணும். அடுத்து மனோ முக்தி அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான செல்வத்தை கவர்ந்து இழுக்கிற அளவுக்கு நம்ம மனதிற்கு திறன் இருக்கணும். ஏன்னா நம்ம பிறப்புக்கு காரணமே நம்முடைய ஆசைகள். பிறவி எடுத்தாலே நம்முடைய ஆசைகள் இருக்கத்தான் செய்யும். அப்போ அந்த ஆசைகளை பூர்த்தி செய்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை முழுமை அடையும். அப்போ நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய திறன் இருந்தால் தான் வாழ்க்கையானது முழுமை அடையும். அப்போ நமக்கு தேவையான தேவைகள் அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கு. அந்த தேவையை நாம் ஈர்க்கிறதுக்கான ஒரு சக்தி தான் நம்முடைய மனம். நம்ம மனம் எப்படி நம்ம தேவைகளில் ஃபோக்கஸ் ஆகும் பட்சத்தில் பிரபஞ்சத்திலேருந்து நாம் நினைக்கிறது அப்படியே கிடைக்கும். அதாவது நம்முடைய தேவைகளில் நம்ம மனசை ஒருமுகப்படுத்தினாலே போதும். நீ மனதை ஒருமுகப்படுத்தினாலே ஆட்டோமேட்டிக்காக உடலும் அதை நோக்கி நகரும். அடிகள் நாம் விரும்புகிறது இந்த பிரபஞ்சத்திலேருந்து முழுமையாக கிடைக்கும். நீ எதை விரும்பினாலும் சரி, இந்த உலகத்தில் அது அப்படியே நடக்கும். அதுக்கு நாம் செய்ய வேண்டிய அடிப்படை விஷயம் மனசை அதில் ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும் போதும். அப்போ நாம் விரும்புகிற விஷயத்தை முழுமையாக அனுபவித்தால் மட்டுமே மனதிற்கான முக்தி கிடைக்கும். அடுத்து ஆத்மாவிற்கான முக்தி அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரும் உணர்வும் தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கு. நாம தனி படைப்பு கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகள் அப்படிங்கிறது ஒரு கன்னி வலை அப்படின்னா அதில் நாமளும் ஒரு கன்னி அப்படிங்கிற ஒரு தெளிவு எப்போ வருதோ அப்பந்தான் உயிருக்கான முக்தி கிடைக்கும். இதில் உடலுக்கான முக்தி வேணும் அப்படின்னா நம்முடைய உணவு, உடற்பயிற்சி, உறக்கம், இது மூணையும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாலே இந்த உடலானது ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் இந்த உடல் எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தாலும் அது அழியக்கூடியதுதான். அதை புரிஞ்சுக்கணும். நம்ம உடலை எவ்வளவு தான் நம்ம ஆரோக்கியமாக மெயின்டைன் பண்ணாலும் அது ஆரோக்கியமாக இருக்கும், வசீகரமாக இருக்கும். ஆனால் உருவமாகிய இந்த உடல் என்றோ ஒரு நாள் அழிந்தே தீரும். அதனால இந்த உடல் தற்காலிகமானதுங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கும். அதுக்கு அடுத்து மனோமுக்தி அப்படிங்கிறது நம்முடைய உடலை கடந்து மனதினால் செய்யக்கூடிய காரியங்கள். எப்படி அப்படின்னா நம்முடைய தேவைக்காக நாம் சிந்திக்கக்கூடிய விஷயங்கள், நாம் கட்டமைக்கக்கூடிய கொள்கைகள், இதுதான் நமக்கான செல்வத்தை கொடுக்கும். நாம் சேர்க்கிற செல்வமானது நம்முடைய சரீரத்தின் மறைவுக்கு பின்னும் நிலைச்சு நிற்கும் இல்லையா? இந்த சரீரம் அப்படிங்கிறது நம்முடைய பயன்பாட்டுக்கானது. நாம் சேர்க்கிற செல்வம் அப்படிங்கிறது அது நம்ம தேவைக்கும் பயன்படும்,
மற்றவங்களுக்கும் நம்ம கொடுத்துட்டு போகலாம், குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம். அப்போ சரீரத்தை விட சற்று நிலைத்து நிற்கக்கூடியது செல்வம். அப்போ இந்த செல்வத்தை அடைகிற விஷயத்தில் நாம் எப்போவுமே அதி தீவிரமாக இருக்கணும். செல்வங்கிறது நமக்காக மட்டும் கிடையாது. நமக்கு பிடிச்சவங்க, நமது உறவினர்கள், நண்பர்கள் எல்லாத்துக்கும் அந்த செல்வம் பயன்படும். அப்போ அந்த செல்வத்தை அடைகிற விஷயத்தில் எப்போவுமே ஒரு அதி தீவிரமான ஒரு காதல் இருக்கும். பணத்தை எப்பொழுதுமே தேவைக்காக மட்டும் தேடக்கூடாது, அதை ஒரு திருப்திக்காக தேடும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு எப்படின்னா, நம்முடைய மனதிற்கான ஒரு விலை தான் செல்வம். ஏன்னா நீ மனதை ஒருமுகப்படுத்த படுத்த படுத்த ஒருமுகப்பட்ட மனம்தான் அறிவா மாறும். அந்த அறிவு தான் நமக்கான செல்வத்தை கொடுக்கும். அப்போ நாம் இன்னைக்கு ஒரு நாள் 1000 ரூபாய் சம்பாத்தியம் பண்றோம். இந்த அறிவுக்கான விலை 1000, அவ்வளவுதான். நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாத்தியம் பண்றோம். இந்த அறிவுக்கான விலை 1 லட்சம். அப்போ உனக்கு பணத்துடைய வரவு கூட 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 நீ பணத்தின் மீது ஃபோக்கஸ் பண்றதை விட என் அறிவுக்கான மதிப்பு கூடுது அப்படிங்கிற விஷயத்துல மனசை ஃபோக்கஸ் பண்ணும். எப்பொழுதுமே செல்வத்தில் ஒரு திருப்தி அடையக்கூடாது. நான் இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாத்தியம் பண்ணிட்டேன்ப்பா போதும் அப்படி நினைக்கக்கூடாது. எப்பவுமே பணத்தின் மூலமா திருப்தி அடையக்கூடாது. உன் அறிவுக்கான மதிப்பு கூடுது அப்படின்னு அறிவுக்கான மதிப்பை தான் கூட்டிக்கிட்டே போகணும். இன்னைக்கு ரஜினிகாந்த் இருக்கிறாரு, அவர் ஒரு படத்துக்கு எவ்வளோ வாங்குவார் சொல்ல? 100 கோடியோ 200 கோடியோ. அதை வச்சு அவர் என்ன செய்ய போறாரு? ஏன்னா நம்ம 3 வேளை சாப்பிட்றோம், அவர் என்ன 30 வேளையாக சாப்பிட போறாரு? கிடையாது. நம்ம ஒரு சட்டை போடுறோம், அவர் என்ன 10 சட்டையா போட போறாரு? அது கிடையாது. பிறகு ஏன் அவங்க தொடர்ந்து படம் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க? கோடி கோடி அதெல்லாம் எங்கே தான் கொண்டு போய் போடுறாங்க அப்படின்னு கேட்டால், அந்த இடத்துல தான் அவங்க பணத்துக்காகலாம் நடிக்கலை. படம் நடிக்கும்போது என்னுடைய நடிப்புக்கு அவ்வளோ கொடுத்தாங்க, இப்போ நான் படம் நடிக்கும்போது இவ்வளோ கொடுக்குறாங்க. அப்போ என்னுடைய மனதை என் வேலையில் ஒருமுகப்படுத்தினேன். அந்த வேலையை அறிவால் கட்டமைக்கப்பட்டது. இன்று என் அறிவுக்கு கிடைக்கும் மதிப்பு தான் இந்த பணம். அப்படித்தான் ஒரு பிஸ்னஸ்மேன் யோசிக்கணும். எனக்கு கோடி கோடியாக பணம் வருது, பணத்தையே நீ ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னா அதில் ஒரு திருப்தி உண்டு. எப்பொழுது உன்னுடைய செயலானது திருப்தியினால் முடக்கப்படுகிறதோ அப்பொழுதே சரீரத்திற்கான செயல் குறைய ஆரம்பிச்சு. சரீரத்தின் செயலுக்கு எப்போ குறையுதோ அப்பொழுது உடலின் இயக்கம் நிற்கும். உடலின் இயக்கம் நிற்கும் பொழுது பல நோய்கள் வர ஆரம்பிச்சிடும். நோய்கள் வரும் பொழுது மரணம் வந்துடும். மரணம் வந்துடுதுன்னா முடிஞ்சிடும். அப்போ இங்கே திருப்தி அப்படிங்கிறது மரணத்திற்கான ஒரு விசை. நீ எப்பொழுதெல்லாம் திருப்தி அடைகிறாயோ அப்பொழுது வாழணுங்கிற எண்ணமே இருக்காது. போதும், எல்லாமே போதும் அப்படின்னு எப்போ சொல்றையோ அப்பவுமே நீ சாகிறதுக்கு தயாராயிட்டன்னு அர்த்தம். புரியுதா? அதனால ஒரு இல்லறத்தான் திருப்தின்னு படவே கூடாது. திருப்தி யாரு படணும் அப்படின்னா துறவிகள் தான் படணும். நல்ல சுவையான சாப்பாடு இருக்கு, எனக்கு வேண்டாம் 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 வேண்டாம். இன்னைக்கு நான் சுவையான சாப்பாடு சாப்பிட்டா இந்த செயல் ஒரு ஆசையை உற்பத்தி பண்ணும். அது நாளைக்கு என்ன பாடாப்படுத்தும். நேற்று நான் சாப்பிட்டேன், இன்னைக்கு அதுதான் வேணும் அப்படி. இந்த மாதிரி ஒரு செயல் ஒரு பதிவை உற்பத்தி செய்யும். அந்த பதிவு நாளைக்கு நம்மளை கட்டுப்படுத்தும். அப்போ ஒரு துறவியானவன்
எந்த ஒரு செயலிலும் செயல் எப்படி இருந்தாலும் அதில் திருப்தியோடு செய்யணும். ஏமனா துறவிக்கு அந்த கணமே மரணம் வந்தாலும் அவனுக்கு அது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ அதனால் திருப்தி அப்படிங்கிறது துறவிகளுக்கானது. இல்லறவாசிகளுக்கு என்ன அப்படின்னா, என் அறிவுக்கான மதிப்பு தினம் தினம் கூடுகிறதா அப்படிங்கிறதுல தான் கவனம் இருக்கும். புரியுதா தம்பி? ஸோ அதனால் எப்பொழுதுமே ஒவ்வொரு நாளும் உன் அறிவுக்கான பண மதிப்பு கூடிக்கிட்டே இருக்காங்கிறதுல மட்டும்தான் கவனம் இருந்துக்கிட்டே இருக்கும். வரக்கூடிய பணம் நமக்கு பயன்படும். நம் மனைவி, மக்கள், நம் சமூகம், நம் நாடு, நம் உலகம் அப்படின்னு எவனோ ஒருத்தன் பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்க போகிறான். அதை அவங்க பயன்படுத்தட்டும். நம்ம வேலை நம்ம அறிவுக்கு நித்தமும் பண மதிப்பு கூடிக்கிட்டே போதா அதுதான் கவனிக்கணும். இதுதான் மனதிற்கான முக்தி அப்படின்னு சொல்றது. அப்போ இதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம அறிவுக்கான பண மதிப்பு நித்தமும் கூடிக்கிட்டே போதா அதில் ரொம்ப கவனமாக இருக்கும். நேற்று நான் அவ்வளோ சம்பாத்தியம் பண்ணேன், நேற்று 1000 ரூபா சம்பாத்தியம் பண்ணேன், இன்றைக்கும் அந்த 1000 ரூபாயே சம்பாத்தியம் பண்ணினேன் அப்படின்னா உனக்கு வளர்ச்சியே இல்லைன்னு அர்த்தம். இன்றைக்கி 2000 சம்பாத்தியம், நாளைக்கு 3000 சம்பாத்தியம், இப்படி ஒவ்வொரு நாளும் உன் அறிவை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் இல்லறவாசிகளுக்கான மனதிற்கான முக்தி. அடுத்து 3வது உயிருக்கான முக்தி. இந்த உயிருக்கான முக்தி அப்படிங்கிறது என்னன்னா கற்பனை. கற்பனை அப்படின்னா நம்மகிட்ட இல்லாத திறமையவும் இருக்கிற மாதிரி கற்பனை செய்து 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 அந்த திறமையை கட்டமைப்பது. இதுதான் உயிருக்கான முக்தி. இப்போ எடுத்துக்காட்டு, ஒரு சாதாரண ஒரு பெட்டிக்கடை வச்சிருக்கிறான். அவனுக்கு ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபா சம்பாத்தியம் பண்ணணும்னு ஆசை. அதற்கான அறிவோ அதற்கான தொழில் திறனோ அவன்கிட்ட இல்லை. நமக்கான அறிவும் இல்லை, தொழிலுக்கான வாய்ப்பும் இல்லை. நம்ம போய் எங்கே இதெல்லாம் 1 கோடி ரூபா சம்பாத்தியம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அதிலே இருக்கிறான் அப்படின்னா அது பலகீனம். அதே தொழில் முனைவோம், என்னால் முடியும், எனக்கு அறிவு இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த 1 கோடி ரூபாய்க்கான தொழில் வாய்ப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் என்னால் முடியும் அப்படின்னு அந்த 1 கோடி ரூபாய்க்கான கற்பனைகளை வளர்க்கும். எப்பொழுது கற்பனை வளர்கிறதோ கற்பனைக்கு ஏற்றாற்போல் அறிவு வளரும். அறிவுக்கு ஏற்றாற்போல் இயற்கை உனக்கானதை கொடுக்கும். சொல்லுங்க, புரியுதாமா? அதாவது அறிவுக்கும் கற்பனைக்கும் என்ன வித்தியாசம்னா, இருக்கிற விஷயத்தை காப்பி பண்றது தான் அறிவு. இப்போ ஒரு செல்போன் இருக்கு, அதே மாதிரி நீ செய்யற, அதை பார்த்துக்கிட்டு அதை அடுத்த நிலைக்கு அப்டேட் பண்ற, அது அறிவு, காப்பி அடிக்கிறது. கற்பனை அப்படின்னா செல்போனுங்கிற கான்செப்டே இல்லாத காலத்துல அந்த செல்போனை ஒருத்தன் உருவாக்கி இருக்கான் பாரு, அதுதான் கற்பனை. அப்போ அவன் யோசிச்சிருப்பாங்களா? இப்போ லேண்ட்லைன் ஃபோன் இருக்கு, இது என்னடா ஒயரோட கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஒயரே இல்லாமல் போகிற இடத்துக்கெல்லாம் ஃபோன் இருந்தால் நல்லா இருக்கும்னு எவனோ ஒருத்தர் யோசிச்சிருக்கான் இல்லையா? அதுக்கு முன்னாடி அது கிடையாது. ஆனால் பிரபஞ்சத்தில் சூட்சமமாக இருந்திருக்கும். அந்த சூட்சம விஷயத்தை இவன் தன் கற்பனையின் மூலமாக கட்டமைக்கிறான். இதுதான் படைப்பாற்றல் அப்படின்னு சொல்றது. அப்போ அவன் உருவாக்குனதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து உள்ளவங்க அதை அப்படியே அப்டேட் பண்றாங்க. இருப்பதை மறு உருவாக்கம் செய்வது அறிவு. இயற்கையில் சூட்சமமாக இருந்ததை கட்டமைப்பது
கற்பனை. சொல்றது புரியுதா? அதனால இந்த கற்பனை திறனை நாம எப்பவுமே வளர்த்துக்கணும். ஏன்னா கற்பனை தான் எல்லா பிரச்சனைக்கான தீர்வை நமக்கு கொடுக்கும். இப்போ எடுத்துக்காட்டு, என் உடம்பு ரொம்ப பலகீனமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். இந்த உடம்பை நாம் கட்டமைக்கணும், கற்பனையின் மூலமாக கட்டமைக்கணும். என் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கு, நான் வலிமையாக இருக்கிறேன், சொல்லி 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 தினமும் நீ சொல்லிக்கிட்டே இரு. ஆட்டோமேட்டிக்காக அந்த கற்பனை உன் அறிவை தூண்டும், அறிவு உடம்பை தூண்டும். அப்போ அதற்குண்டான செயல் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நம்ம பலவீனமா இருக்கிறப்பவும் நம்ம கற்பனையிலும் நம்ம பலமாகணும். நான் பலமா இருக்கிறேன், நான் பலமா இருக்கிறேன். அப்ப இந்த கற்பனைக்கான பயிற்சி தான் பக்தி. ஏன்னா இறைவன் யாருக்கும் கொடுக்கறதும் கிடையாது, எவன்கிட்ட இருந்து எதையும் அவர் எடுக்கிறதும் கிடையாது. உன் கற்பனையால் எதை உன்னால் வரவழைக்க முடிகிறதோ அது உனக்கு சொந்தம். இங்க இறை பக்தி அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு மாணவன் அவனுக்கு சப்ஜெக்டை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு வாத்தியார், வாத்தியாரை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஹெச்எம், ஹெச்எம்முக்கான திட்டத்தை கொடுப்பது ஒரு கல்வி அமைச்சர், கல்வி அமைச்சருக்கான ஒரு வரை திட்டத்தை கொடுப்பது சிஎம். அப்போ ஒரு மாணவனுக்கான கல்வியை கட்டமைக்கிறதுக்கு வாத்தியார் இருக்காரு, ஹெச்எம் இருக்கிறாங்க, கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறாங்க, சிஎம் இருக்காங்க. அப்போ ஒரு மாணவன் அதிக மார்க் எடுக்கணும் அப்படின்னா அவன் நினைச்சா முடியுமா, வாத்தியார் நினைச்சா முடியுமா, இல்லை ஹெச்எம் ஹெல்ப் பண்ணணுமா, இல்லை கல்வித்துறை அமைச்சர் ஹெல்ப் பண்ணணுமா, இல்லை சிஎம்க்கு ஹெல்ப் பண்ணணுமா? யார் நினைச்சா அவன் அதிக மார்க் எடுக்க முடியும்? மாணவன் நினைச்சா தான் முடியும். ஏன்னா அந்த வாத்தியார் நினைச்சா அவனுக்கான அதிக மார்க்கை வாங்க வைக்கலாம். ஹெச்எம் அதாவது எக்ஸாம் ஹாலில் போய் அவன் கூட இருந்துக்கிட்டு, டேய் எக்ஸாம் பேப்பரை கூட நான் எழுதுறேன்டா அவனுக்கு, அப்படி எழுதுனா கூட அவன் நல்ல மார்க் எடுப்பான். ஆனால் அது அவனுக்கான வளர்ச்சி அல்ல. அப்படி அவன் பாஸ் ஆகி அவன் என்ன செய்ய போறான்? அதே மாதிரி ஹெச்எம் நினைச்சாலும் அவனுக்கான மார்க்கை உருவாக்கலாம். அவனை ஒரு தனி ரூம்ல வச்சு, வாத்தியார் அவனுக்கு போலதான் எக்ஸாம் எழுதியா அப்படின்னாலும் மார்க் என்னென்ன வாங்கலாம். கல்வித்துறை அமைச்சர் நினைச்சாலும் மார்க் வாங்கலாம், சிஎம் நினைச்சாலும் மார்க் வாங்கலாம். ஆனா அது அவனுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? அப்போ அவனுக்கான மார்க் வேணும்னா அவன் முயற்சி செய்தால்தான் முடியும். அதே மாதிரிதான் நம்ம இருக்கிறோம், நமக்கு பல தேவைகள் இருக்கு. அந்த தேவைகளை அடையிறதுக்கான ஒரு தெளிவு வேணும். எப்படின்னா, நமக்கான வழிகாட்டிகள், நமக்கு வாழ்க்கையை புரிய வைக்கிறவங்க, அவங்க தான் வாத்தியார், நாம தான் மாணவன். நமக்கான திறமைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய குருமார்கள் தான் வாத்தியார். அதே மாதிரி நமக்கான தேவைகளை நம்மளை அடையிறதுக்கு நம்மளை தூண்டக்கூடிய ஹெச்எம் தான் சமுதாயம். இந்த சமுதாயம் உன்னை சதா சர்வ நேரமும் தூண்டிக்கிட்டே இருக்கும். நீ சம்பாத்தியம் பண்ணலைன்னா உன்னை மதிக்க மாட்டோம், உன்ட பணம் இல்லைன்னா உன்னை நான் ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டேன் அப்படின்னு சமுதாயம் உன்னை கட்டுப்படுத்துதா? அவங்க தான் ஹெச்எம். இங்கே கல்வித்துறை அமைச்சர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா இயற்கை. நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதற்கான விளைவை உனக்கு கொடுக்கறது இயற்கை கொடுக்கும். உன்னோட அறிவு என்னவோ அதற்கு தக்கன ஒரு வரவு கட்டாயம் வரும். அப்போ உன் முயற்சிக்கு தக்கன உனக்கான பலனை கொடுக்கிறது இயற்கை. அதே மாதிரி
இவ்வளவு விஷயத்தையும் கட்டமைப்பது, ஒழுங்காக உருவாக்குவக்கூடிய சிஎம் தான் இறைவன். அப்போ உனக்கு ஒரு பொருள் தேவை அப்படின்னா அது இறைவன் கொடுப்பாரா இல்லை நீ உருவாக்கணுமா? முதல்ல நீ உழைக்கணும், அதை மட்டும் புரிஞ்சுக்க, அவ்வளவுதான் விஷயம். அப்போ இறைவனுக்கு இங்க என்னதான் வேலை அப்படின்னா, இவ்வளவு விஷயத்தையும் கட்டமைத்து அதை ஒரு காட்சி பொருளாக கண்டு ரசிப்பவன் மட்டுமே இறைவன். ஏன்னா நமக்கான தேவைகள், நமக்கான முயற்சிகள், முயற்சிக்கான பலன் எல்லாமே நமக்குள்ள கொடுத்து தான் இறைவன் அனுப்பியிருக்கு. உனக்கு என்ன தேவை அது உனக்கு தெரியும். அந்த தேவையை அடையக்கூடிய மனம் அது உனக்குள்ளதான் இருக்கு. தேவையும் மனமும் ஒன்றிணையும் பொழுது அங்க அறிவு விழிப்படையும். அறிவு விழிப்படையும் பொழுது அறிவே பணத்தை உற்பத்தி செய்யும். அப்ப இந்த அறிவை விழிப்பு நிலைப்படுத்துறதுக்கு தான் கற்பனை தேவை. இந்த கற்பனை தான் இறை ஆற்றல். இறைவன் இங்கு கற்பனையாக இருக்கிறான். அந்த கற்பனைக்கான பயிற்சி தான் பக்தி. இப்ப நீ கோயிலுக்கு போற, இறைவா 48 நாளையில எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிற. அப்ப 48 நாள்ல வேலை கிடைக்கணும்னு நீ நினைக்கும் பொழுது அதை கற்பனை பண்ண ஆரம்பிச்சிருவியா? கற்பனை பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அறிவு வளரும். அறிவு வளர வளர ஆட்டோமேட்டிக்கா செயலும் தொடங்கிடும். அப்ப கற்பனை, அறிவு, செயல் 3 சேரும் பொழுது நீ என்ன விரும்புறியோ அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும். அப்ப இவைகள் அனைத்தையும் ஒன்று இணைக்கக்கூடிய ஒரு மார்க்கம்தான் பக்தி, ஆன்மீகம். அப்ப இங்க இறைவனுடைய வேலை உனக்கான கற்பனையை கொடுக்கிறது தான் இறைவனுடைய வேலை. அப்ப கற்பனை ஆற்றலை வளர்த்துக்கணும். இந்த கற்பனை ஆற்றல் அப்படிங்கிறது என்னன்னா, எது நடந்தாலும் அந்த நிகழ்வை எனக்கு சாதகமா என்னால் மாற்ற முடியும் அப்படின்னு வலுவா நினைக்கிறது தான் கற்பனை. ஏன்னா இந்த உலகத்துல மாற்ற முடியாத விஷயம்னு எதுவுமே கிடையாது. சொல்றது புரியுதா? இந்த உலகத்துல நம்முடைய கற்பனையால் முடியாத விஷயம்னு எதுவுமே கிடையாது. இப்ப நமக்கு முதுகுத்தண்டு இருக்கு. முதுகுத்தண்டே இல்லாத ஒரு ஜீவன் இருக்கா இல்லையா? புழு இருக்கு, புழு இருக்கு. அதே மாதிரி நமக்கு மூளை இருக்கு. மூளையே இல்லாத ஜீவன்களும் இருக்கு. ஏன்னா நம்முடைய பரிணாமத்துல நம்முடைய மனித உருவம் அப்படிங்கிறது எடுப்புல இப்படி முழுமையெல்லாம் உருவாகலை. டார்வின் பரிணாம கொள்கைப்படி ஆதியில் தொடங்கிய ஜீவனுக்கு மூளை கிடையாது. ஆதியில் பிறந்த ஜீவனுக்கு இருந்த ஒரே உணர்ச்சி பசி மட்டும்தான். அந்த பசிக்கான உணவை தேடுவதுதான் முதல் தேவை. அந்த உணவை தேடுறதுல ஏற்படக்கூடிய இடர்பாடை களைவதற்காக அந்த ஜீவன் பல மில்லியன் ஆண்டுகளா முயற்சி செஞ்சிருக்கு. அந்த இடர்பாடுகளை களைவதற்கு அந்த ஜீவனுக்கால் கட்டமைக்கப்பட்ட ஆர்கன் தான் மூளை. அப்போ நமக்கான தேவைகளை நோக்கி நாம் நகர 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 பரிணாமத்தால் நமக்கு கிடைச்ச பொக்கிஷம் தான் இந்த உடம்பு. இந்த உடல் இன்னும் பரிணாமப்படுது. அப்போ நமக்கான தேவை
தேவைக்கு அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய கற்பனை, இதுதான் இந்த பிரபஞ்சத்தின் தோற்றம். இதைத்தான் நீ புரிஞ்சுக்கணும். அப்போ உன்னுடைய தேவை என்னவோ அதை கற்பனையால் பலப்படுத்தணும். அது அப்படியே இந்த உலகத்துல நடக்கும். அந்த கற்பனையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி தான் சிவ வழிபாடு. சிவம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, உனக்குள் என்ன தோன்றுது அதை முதல்ல ரசி. சிவத்துக்கு ஆச்சாரமே கிடையாது. அப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் செய்யணும். உனக்கு என்ன தெரியும் அதை செய். எனக்கு இந்த ஆசை தான் பிடிச்சிருக்கு, அனுபவி. அதை அனுபவிக்கும் போது ஒரு திருப்தி வரும். திருப்தி வந்ததுக்கு அப்புறம் போதுங்கிற எண்ணம் வரும். போதுங்கிற எண்ணம் தான் முக்தி. அந்த முக்தி பிறக்கும் பொழுதுதான் சிவம் வெளிப்படும். அதனாலதான் ஐயன் திருமூலர் சொல்றாரு, வாசியும் ஊசியும் பேசி வகையினால் பேசி இருந்து பிதற்றி பலனில்லை, ஆசையும் அன்பும் அருமின் அறுத்த பின் ஈசன் இருக்கும் இடம் எளிதாகுமே. முதல்ல உனக்கு என்ன தேவை அதை முதல்ல திருப்தியா அனுபவி. இதை அனுபவிச்சதுக்கு அப்புறம் போதுங்கிற எண்ணம் வரும். போதுங்கிற எண்ணம் வரும் பொழுதுதான் துறவு வரும். துறவே சிவத்திற்கான அஸ்திவாரம். நீ ஒரு பிரியாணி சாப்பிடுற, எத்தனை தட்டு சாப்பிடுவ? ஒரு தட்டு சாப்பிடுவியா? அதுக்கப்புறம் போதும். அந்த போதுங்கிற எண்ணம் வரும்போது தெளிவு. அதனால நம் ஆசைகளின் உணர்ச்சிகளை அனுபவித்து 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 ஆசையின் சத்தை உணர்ந்து அதிலிருந்து விடுபடுவதுதான் சித்தன். அவன்தான் சிவன். அதனால சிவ வழிபாடு தான் நம்ம முழுமைக்கான ஒரு பயிற்சி. அந்த சிவத்தை அடைவதற்கு நாம செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான் சிவநாம உச்சாடனம். நீ எந்த அளவுக்கு சிவநாமங்களை உச்சாடனம் பண்றையோ அந்த அளவுக்கு உனக்குள்ள கற்பனை வரும். கற்பனை வர்ற அளவுக்கு அறிவு வரும். அறிவு வர்ற அளவுக்கு பணம் வரும். பணம் வர்ற அளவுக்கு தேவையை பூர்த்தி பண்ணணும். தேவையை பூர்த்தி பண்ணும் பொழுது திருப்தி வரும். திருப்தி வரும் பொழுது தெளிவு வரும். தெளிவு வரும்போது முக்தி வரும். அவ்வளோதான் விஷயம். அது என்ன நாமங்கிறத இப்போ நாம் அந்த சிவத்திற்கான பயிற்சி என்ன அப்படின்னா, அதாவது நம சிவாய. அவ்வளோதான். உள்ள இழுக்கிற மூச்சு ஓ, வெளியே விடுற மூச்சு நம சிவாய. இதை நீ தொடர்ந்து பயிற்சி செய்ய 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 உனக்குள் கற்பனை ஆற்றல் வெளிப்படும். கற்பனை அறிவை வளர்க்கும். அறிவு பணத்தை வரவழைக்கும். பணம் தேவைகளை பூர்த்தி செய்யும். தேவைகளின் பூர்த்தி திருப்தியை உருவாக்கும். திருப்தி துறவை உற்பத்தி செய்யும். துறவு ஞானத்திற்கான அஸ்திவாரம். ஞானமே இறை சமாதி. ஓகேவா? சின்முத்திரை. சின்முத்ரா. உங்கள் செல்லில் டைம் செட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம். அந்த கைடட் ப்ரீத்திங் மெத்தட் இருக்கா? அப்போ மூச்சை உள்ளே இழுக்கும்போது ஓ, வெளியே விடும் பொழுது நம சிவாய் நினைச்சுக்கிடணும். அவ்வளோதான்.
சொல்லலாம் வேண்டாம். மூச்சை இழுக்கும்போது ஓ, மூச்சை விடும் பொழுது நம சிவாய நினச்சிக்கிட்டு பண்ணும். ஒரு 10 நிமிஷம். டைம் செட் பண்ணிக்கோங்க. So